அங்கேருந்து வந்து அவர் திறந்து பார்த்துட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு நல்லா தானே இருக்கே அப்படிங்கிறாரு. ஒரு 4 அங்கேருந்து எடுத்து வச்சுட்டு நான் சொன்னேன், அப்போ பிரித்து நான் காமிச்சது என்ன இப்போ இது அப்படின்னு வீடியோ காமிக்கிறேன், மேலேருந்து விழுந்துருக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. எல்லாத்துலேயுமே இருக்குது பாருங்க, இந்த பூச்சி இந்த இருக்குல்ல எல்லாத்துலேயுமே இருக்குது. நான் அதை எடுங்க, எடுங்க குச்சி எடுங்க. ஓகேங்களா? காலாவதி ஆகாத சாக்லேட்ல பூச்சி இருந்திருக்குங்க. குடும்பத்தினர் அதிர்ச்சி. உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரியிடம் புகார். பரபரப்பான இந்த வீடியோ இப்ப சமூக வலைத்தளங்கள்ல வேகமா பரவிட்டு இருக்கு. திருவாரூர் மாவட்டம் திருமியச்சூர் பகுதியை சேர்ந்தவர் மணிகண்டன் ஆர்த்தி தம்பதி. இவங்க மயிலாடுதுறைக்கு கடந்த 5ஆம் தேதி வந்திருக்காங்க. அங்க இருக்கிற ஒரு பிரபல ஷாப்பிங் மால்ல 2 சாக்லேட் பாக்ஸ் வாங்கியிருக்காங்க. அதுல ஒண்ணு தன்னுடைய அம்மா வீட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு குழந்தைக்கும், இன்னொன்னு தனக்கும் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா இவங்க ஊருக்கு திரும்பி இருக்காங்க. அவங்க அம்மா ஃபோன் பண்ணி அந்த சாக்லேட் பாக்ஸை குழந்தைக்கு கொடுக்க வேணாம் அப்படின்னும் அதுல பூச்சி உயிருடன் நெளிவதாகவும் கூறி இருக்காங்க. இதுல ஷாக் ஆன இவங்க சாக்லேட் பாக்ஸை ஓபன் பண்ணி பார்த்தா அதே மாதிரி பூச்சிகள் நெளிஞ்சிட்டு இருந்திருக்குங்க. டேட் கூட பாத்தீங்கன்னா ஜூன் மாசம் வரைக்கும் இருக்கு, காலாவதியும் ஆகல. அப்புறம் என்னடா இது அப்படின்னு சொல்லி நேரடியா அந்த ஷாப்பிங் மாலுக்கு போயிட்டு அங்க இத பத்தி கம்ப்ளைண்ட்டும் பண்ணிருக்காங்க. உடனடியா உணவு பாதுகாப்பு துறை கிட்ட தகவலும் கொடுத்திருக்காங்க. உணவு பாதுகாப்பு துறை அலுவலர் ஸ்ரீனிவாசன் அவர்கள் புகாரை வாங்கியிருக்காரு. ஹைதராபாத்ல இருக்கிற சாக்லேட் கம்பெனிக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்புவதாகவும், கோயம்புத்தூர்ல இருக்கிற உணவு பகுப்பாய்வு மையத்துக்கு ஆய்வுக்கு அனுப்பி வைக்கிறதாகவும் உறுதி கொடுத்திருக்காரு. உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த வீடியோ இப்ப சமூக வலைத்தளங்கள்ல வேகமா பரவிட்டு இருக்கு. இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம ஷேர் பண்ணுங்க. சாக்லேட் வாங்கியிருந்தோம், அதுல ஒரே புழு. 2 பேக் வாங்கியிருந்தோம், 2 பேக்குமே ஒரே பூச்சி புழு அதிகமா இருந்தது. வந்து கேட்டா சரியா ரெஸ்பான்ஸ் இல்ல. நாங்க கிடையாது பொறுப்பு, அது கம்பெனி தான் பொறுப்பு அப்படிங்கிறாங்க. பிரிச்சு பார்த்துட்டு குழந்தைங்க சாப்பிட்டுருக்காங்க. 2 ஃபுட் பாய்சன் ஆயிருக்கு, ஒரே வாமிட் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் கேட்டா இங்க ரெஸ்பான்ஸ்ல எதுவுமே கிடையாது. அவங்க சொல்லிட்டு நாங்க பிரிச்சு பாக்குறோம். இன்னொரு பாக்கெட்டை பிரிச்சு பார்த்த உடனே ஒரே பூச்சி, இங்க கொண்டு கேட்டா மேல இருந்து விழுந்திருக்கும் பூச்சி அப்படிங்கிறாங்க.